ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 வயசு பாப்பாவோட கவுன் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துலாம். இப்போ ஃப்ரண்ட் பேக் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தை போட்டிருக்கேன். இதுக்கு மேலே லைனிங் போட்டுக்கலாம். இந்த லைனிங்கில் வந்து இந்த ஆமூல் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த 2 கிளாத் மட்டும் சென்டராக கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த காலிங் ஸ்டாப்லேயே கரெக்டாக வச்சுருவாங்க. கிளாத் வந்து இழுக்காமல் தைங்க. இந்த பெண்டிங் வரும்போது லைட்டாக எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். கழுத்தை தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து காலிங் ஸ்டாப்பில் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி 2 பக்கம் ஹேண்டையும் வந்து நம்ம தைச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நம்ம தைக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த இடத்துல தைச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் தைச்சிக்கலாம். இப்போ தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பும் போது இந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தையலை கட் பண்ணிடாமல் தையல் வரைக்கும் ஒட்டத்தில் கட் பண்ணுங்கள். இந்த கை பக்கமாக அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் கட் பண்ணி வச்சு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ மேலே வந்து நம்ம மேலே ஓர தையல் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து ஃபினிஷிங்காக எடுத்தாச்சு. இப்போ அந்த சைடில் வந்து கிராஸ் பீஸ் போட்டு ஒன்று தைக்கணும்னு சொல்லியிருந்தால அது எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதோட அந்த பீஸு இதோட வச்சு டைம் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவோம்னா அந்த நல்ல பக்கம் இருக்குல்ல, நல்ல பக்கத்தை அப்படியே மேலே போடுங்க. இந்த கிராஸ்ல இருந்து இந்த கிராஸ் வரைக்கும் நேராக ஸ்டிச் போட்டுடுங்க. லைனிங்கில் போடாதீங்க. இந்த 2 கிளாத்தில் மட்டும் போடுங்க. பார்த்தீங்கன்னா தைச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த இதை இப்படி நேராக ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். சுருங்கி சுருங்கி நிற்காம வரும். எதுவும் போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த டாட் மட்டும் எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். இதை எப்படி 2 பண்ணிங்க. 2 பண்ணிங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அதை எப்படி எடுங்க.
இங்கே 2 கிளாத் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ள கிளாத் வந்து விலகி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியாக தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து 3 இன்ச் உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இந்த 3 ஒரு 1/2 இன்ச் 3 இன்ச்சில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிராஸாக ஒரு 4 இன்ச்சில் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். கிராஸாக தான் வரணும், நேராக போட்டக்கூடாது. பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ இதை திருப்பி இது மேலே இன்னொரு சைடு போட்டுக்கலாம். இங்கே மேத்தையும் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் டாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் தச்சாச்சு, டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆக்கி போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்படி சென்டராக மடிச்சு பாருங்கள். சென்டராக மடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஓப்பன் ஆக்கி போகிறோம். 4 இன்ச்சுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சில் கட் பண்ணியாச்சு. தெரியும். இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அகலத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 3 இன்ச் இருக்குது. இப்போ இந்த கிளாத் இதில் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கோங்க, பிசல் வராமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த கிளாத் கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் மேலே வச்சு 2 சைடும் அப்படியே 1/4 இன்ச் கேப்பில் தைக்க போகிறோம். ஆனால் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே தைச்சிடாதீங்க, கரெக்டாக 1/4 இன்ச் தைங்க. இந்த இடத்துல ஊசி இறக்கிங்க, இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பா ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பா ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் கிளாத் ரெண்டுமே ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ நான் நடுவில் ஒரு 3 இன்ச் கிளாத் தச்சால அந்த கிளாத்தையும் 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 நாட் இருக்குல்ல, டாட், அந்த 2 டாட்டுக்கு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த உள்ள கிளாத்தை அப்படி எடுங்க. எடுத்து மேலே வைங்க. இந்த தையலுக்கு மேலே அந்த கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு இப்படி குட்டியாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கிளாத்தை எடுத்து இந்த தையலுக்கு மேலே வச்சு ஒரு தையல் போடுங்க. இப்போ இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த குட்டியாக ஃபோல்ட் பண்ணுறோம், பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணதை எடுத்து இந்த இடத்துல தையல் இது மேலே வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு தைக்க போகிறோம். இதுக்கு மேலே தைக்கக்கூடாது, கரெக்டாக இது வரைக்கும் தைங்க. இப்போ ஒரு சைடு தைச்சாச்சு, அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கலாம். ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம், திருப்பி இந்த ஃபோல்ட் எடுத்து இந்த தையல் மேலே வைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல கிளாத்து இதை அப்படியே உள்ள எடுத்து விட்டுருங்க. இப்படி உள்ளே எடுத்து விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இங்கே இருக்கும், இதை இப்படி செலுத்து விடுங்க. அந்த மாதிரி கிளியர் செலுத்து விட்டிங்கன்னா முன்னாடி ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த ஸ்ட்ரைட்டு அப்படியே கீழே வாங்க, கொஞ்சம் கீழே இறக்கி இந்த சைடு, அப்புறம் இங்கே மேலே இப்படி பாக்ஸ் ஷேப்பில் இங்கே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த அளவுக்கு மேலே இது ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி தையல் ஆகிரும். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வரதில் இந்த கிளாத்து இது தேவையான அளவு வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், இங்கே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு தையல், இந்த ஓரத்தில் ஒரு தையல்,
பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஹேண்டுக்கும் தையல் போட்டு எடுக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்குறேன். இப்போது இந்த இப்போ நெக்கில் வந்து 1/4 இன்ச் கேப் விட்டு தைச்சாச்சு. இப்போ அதே மாதிரி ஹேண்டுக்கு தைச்சிட்டு இங்கே நாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள பாட்டம் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் ஃபுல்லாக தைச்சு முடிச்சாச்சு. டாட் பிடிச்சாச்சு, நெக்கு ஹேண்டு எல்லாமே தைச்சாச்சு. இந்த இடத்துல லைட்டாக ஒரு டிசைன் கொடுக்குறோம். இந்த கிளாத் மட்டும் இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல இந்த மேங்கோ இது வரைக்கும் தான் நமக்கு தேவை. இப்படி வச்சுருங்க. இது மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த இடத்துல லைட்டாக மடக்கி எடுக்கணும். பிசர் வெளியே வராமல் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சாச்சு. இதுக்கு மேலே சின்னதாக ஒரு லேசம் கொடுத்து தைக்க போகிறோம். அதுவும் இப்படி தைக்கலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ இதான் அந்த பாட்டம் பீஸு 14 இன்ச் கட் பண்ணல. அது லைனிங்கும் மெயின் கலரையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது பாடி பார்ட்டு. இதுக்கு மேலே இதில் வந்து சின்ன சின்ன ஃப்ரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில் வச்சு இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி மேலே போடுங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் இந்த தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் இந்த சைடு விட்டுக்கோங்க. விட்டு இப்போ ஃப்ரில் வச்சு தைக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபில் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி பேக் சைடும் தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு தைச்சாச்சு, ஃப்ரண்ட்டு தைச்சாச்சு. இதுக்கு மேலே படிமான தையல் போடணும். அந்த இடத்துல தையல் இதை வந்து பேக் பார்ட்டுக்கு மேலே வர மாதிரி இப்படி மடித்து இங்கே ஒரு தையல் போடணும். இப்போ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்கு நம்மளுக்கு துணி தேவையில்லை. கம்மியாக இருக்க துணியில் இப்படி தான் தைக்கலாம். இங்கே அந்த தையல் முடிச்சிருந்தோம். இது அப்படி இன்னும் கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து இந்த கீழே உள்ள பாட்டமோட இப்படி ஜாயின் பண்ணி நேராக ஸ்டிச் போட்டுடலாம். இது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் தைச்சிக்கலாம். இப்போ கீழே சுற்றி மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் ரவுண்டுமே மடிச்சு அடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துருக்கு. இது அதோட ஃபினிஷிங் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க.